யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். கடலைமா, பட்டர், உப்பு, செத்தல் மிளகாய், உள்ளி, தேங்காய் எண்ணெய், இது அவிச்ச கோதம்பம்மா, தண்ணி. நான் இதுக்குள்ள எடுத்து இப்படியே வச்சு நான் என்னென்னா இதில் இப்போ இதால் குவிச்சு ஒரு இது போட்டு நான் ஒரு டம்ளர் போட்டு நான் இது அரைவாசி அப்போ உண்டரை இது அவிச்ச கோதம்பம்மா. நல்லா அவியுங்கோ, நல்லா தண்ணி விட அவிக்கணும். அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சது மற்றது இதுக்குள்ள இது இப்போ 1.5 சுண்டண்டபடியாக நாங்கள் 1.5 கரண்டி மாஜரினோ பட்டர் போடுவோம். இது என்ன இருக்கோ அதை போடுங்கோ. மாஜரினை போடுங்க, பட்டர்ண்டா மாஜரின் போடைக்குள்ள உப்புண்ட அளவை குறையுங்கோ. இப்போ இதுக்கு அளவான உப்பையும் போடுவோம். கணக்காக போடாதீங்க, உப்பு தான் சாப்பாட்டுக்கு எடுக்கிறது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த உள்ளியையும் செத்தலையும் நல்லா பட்டு போல் அரைக்க போகிறோம். அந்த முறுக்கு உரலுண்ட கண்ணுக்குள்ளால் தடை இருக்கக்கூடாது. நாங்கள் நல்லா 2-3 நேரம் சுற்றணும். சும்மா சுற்றி எடுத்துட்டு தான் பேர்ந்து தண்ணி விட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி கிட்ட நாங்கள் இதுக்குள்ள விடலாம். அதுக்கு மேலே விட்டு அநியாயமாக்காதுங்க. உள்ளி தண்ணியை அரை இது விட்டு இதுக்குள்ள வடித்து எடுத்து போட்டு காணாட்டி பச்சை தண்ணியை விடுவோம். இப்போ நாங்கள் இதை நல்லா அரைச்சி பட்டு போல் அரைச்சி 1/2 கப் தண்ணியும் விட்டு அரைச்சி கொண்டு வாங்க. இப்போ பாருங்க, இதுக்குள்ளே எந்த விதமான சிப்பி எதுவுமே இல்லை. பசுந்தான் அரைவட்டு போச்சு. 4-5 நேரம் உள்ளியை வெறுமா சுற்றி போட்டு தான் நீங்கள் தண்ணி விடணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே நல்லா கலக்க போகிறோம். இதையும் விட்டுட்டு இது வடிக்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த ஓமமும் அந்த இதுகள் போடுற தடை எல்லாத்துகள் போடுற தடை ஊடி வராது. இதுக்குள்ள நாங்கள் இப்போ இல்லாததுகள் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை. இப்போ இதை நல்லா குழையுங்கோ, நல்லா இல்லாதவன் படுத்துக்கணும். இதுக்குள்ள அப்பச்சோடா போடு நம்ம சொன்னால் போடாதீங்கோ. அப்பச்சோடா போடவே தேவையில்லை. இவ்வளோ தண்ணியுமே காணும். இதே கூடி போச்சென்ன மாதிரி வல்லு கவனமாக எடுக்கணும். நீங்கள் நஜலமாக தண்ணி குடிச்சேன்டா கடலமாக கொஞ்சம் கிளவுங்கோ. இதுக்குள்ள கொஞ்சம் கிளக்கத்தான் வேணும். நான் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் கூட மாதிரி தான் வந்துட்டுது. பாருங்கோ, கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வரேன். இப்போ பாருங்க, 2 பிடி கடலை மாவும் 1 பிடி அவிச்ச கோதமாவும் எடுத்து வந்தேன். நீங்கள் இந்த தண்ணி விடைக்கலாம். உங்கள்ட்ட இப்படி மா இருந்துச்சேன்டா கொஞ்சம் துணிஞ்சாக செய்யலாம். மாதுகள் இல்லை மட்டமாக செய்கிறான்டா கொஞ்சம் கவனமாக செய்யுங்கோ. நான் நல்லா குறைச்சிமே அது காணா வந்துட்டுது. இது ஒரு இடியப்ப மாப்பாத்துக்கு வரும். அது மட்டும் போட்டு செய்யுங்கோ. இப்போ இது பதம் சரி, எல்லாத்தையும் உருட்டி எடுக்க சரி வரும். அப்படியே ஒரு இடியப்ப மாமாவை குழச்சி வைக்குங்க. இது காயாது. நாங்கள் டப்பண்டு சுட போகிறோம். காயாது பக்கத்துலேயே சுடத்தானி போகிறோம். இப்படியே வச்சுட்டு இனி உரல்களை அழுத்தப்படுத்துவோம். நாங்கள் இப்போ எண்ணெயை கொதிக்க விடுவோம். காணும் எண்ணெய் கொதிக்க முடியாது. இந்த எண்ணெயை நாங்கள் தொட்டு இந்த உரலுக்கும் இதுதான் முறுக்கு அச்சு. அதுக்கு மறுக்கா பூச்சி வச்சுட்டு ஒட்டாமல் கலராண்டு புளியணும். நாங்கள் தட்டுகளுக்கும் கொஞ்சமாக பூசி விடுவோம். போடைக்குள்ள சுவமாக கலரும். வாங்க, இப்போ எண்ணெய் கொதிக்குது. நாங்கள் முறுக்க புளிவோம். சின்ன முறுக்கு வேணுமெண்டா சின்னனா புளியுங்கோ. கஷ்டம் இல்லை, கலராண்டு புளியும். சின்ன குழந்தையிட்ட கொடுத்தாலும் புளியணும். இப்போ இப்படியே புளிஞ்சு ஒவ்வொன்றையும் எடுங்கோ. அகலமாக பெருசாக புளியணுமெண்டா பெருசாக புளியுங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுங்கோ. எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் போடுவோம் ஒவ்வொன்றா.
கணக்க போட்டு ஒன்றோட முட்டை விடாமல் ஆறுதலாக செய்யுங்க. இது உள்ளி வனத்தோட ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் தாச்சி கொஞ்சம் கூடவா பார்த்து ஆகாக்கு நெருப்பு குடிச்சேன்னா குறையுங்கோ, குறைஞ்சி கொண்டு வந்துச்சேன்னா கொஞ்சம் கூட்டுக்கோ. எண்ணெய் தாச்சி அப்படித்தான் மாறி மாறி செய்யணும். திருப்புவோம். இப்போ இனி இது இறக்கலாம். இந்த எண்ணெயில் சத்தம் இல்லாமல் அடங்கிட்டுது பாருங்க, எல்லாம் அடங்கிட்டுது. நல்லா ஒரு சொட்டு எண்ணெயும் இல்லாமல் வடித்து போட்டு எடுத்து வைப்போம். இது நாங்கள் இதை மிளகாய் போட்டபடியே தான் இதை சிவப்பு நிறம் வருது. உங்களுக்கு உரைப்பு விருப்பம் இல்லாட்டி மிளகாய்க்கு பதிலாக மஞ்சள் போடுங்க. ஆனால் சாப்பிட நல்ல ஒரு வித்தியாசமான ருசியாக உங்களுக்கு இருக்கும். உள்ளி மணமும் உரைப்பும் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டெடுப்போம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். இது நல்ல முரண்டு இருக்கும் பாருங்க, நல்ல முரண்டு வரும். உங்களுக்கு வடிவாக செய்யணும். இறக்கிக்கல சாடியாக மச்சி பாருங்க, பச்சையாக இறக்கிறாங்க. பச்சையாக இறக்குனீங்கன்னா இதில் பாடித்த மாதிரி இருக்கும். இது நல்ல பதமாக நல்ல முரண்டு இருக்கும். எல்லா சாமானையும் போட்டு இப்படியே செய்யுங்க. உளுந்து 3 மணி நேரத்துக்கு மேல் ஊற போட்டு வடித்து வச்சுருக்கிறேன். இது அவிச்ச கோதம்பமா, எண்ணெய், மிளகு, சீரகம், உப்பு, எள், செத்தல் மிளகாயை தண்ணிக்குள்ள ஊற போட்டு வச்சுக்கேன் அரைக்கிற சொத்துக்காக. இவ்வளோந்தான் வாங்க பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி மிளகும் சீரகம் ஒரு 3/4 கரண்டி கிட்ட போடுவோம். போட்டுட்டு இதை வறுப்போம். மிளகு வெடிக்கும், சீரகம் சத்தங்க கேட்கல இந்த வாசம் இதெல்லாம் தான் முறுக்கு வாசமாக இருக்கும். எல்லாம் பருவட்டு சத்தம் கேட்குது. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். மிளகு சீரகத்தை நாங்கள் அரைச்சி எடுப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சோம்னா கெதியாக வரும். ஒரு சுற்றி காணாதபடியாக கொஞ்சம் உப்பையும் போட்டு அந்த முறுக்கு கலவான உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சுற்றி கொண்டு வரலாம். மிளகு சீரகம் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை இப்படியே ஒன்றுக்குள்ள போட்டுட்டு அப்படியே உளுந்தே அரைப்போம். நாங்கள் இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் இல்லைன்னா நாங்கள் உளுந்தே அரைச்சி எடுத்துக்கொண்டு இப்போ இந்த உளுந்தே அரைக்கிறத நாங்கள் கிட்டத்தட்ட இறுக்கமாக இருக்காமல் கொஞ்சம் ஓரளவு தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சோம்னா சரி, இட்டலிக்கு அரைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் தோசை. இதுக்குள்ளே உப்பு நாங்கள் அதுக்குள்ளே போட்டபடியாக உப்பை போட வேணாம், மிளகாயை போடுவோம். இதை தண்ணி விட்டு கொஞ்சம் இதாக வரும். முதல் சும்மா அரைச்சி போட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக விட்டு தோசைக்கு அரைக்கிற போல் அரைச்சி எடுப்போம். இதை நாங்கள் அரைச்சிட்டு கொண்டுட்டோம். தண்ணியாக அரைச்சிட்டு கொண்டுட்டோம். இதை நாங்கள் தண்ணியை கூட விட்டோம்னா கணக்காக போட வேண்டி வரும். கணக்காக போட்டால் அவ்வளோ ருசி இருக்காது. இது கொஞ்சமாக அந்த இது தண்ணி உளுந்து வாங்க இது சரி வச்சுட்டு ஊற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு ஊற்றி எடுப்போம். மற்றதுகளையும் அரைச்சி கொண்டு வந்துட்டு கலக்கிக்கில் காட்டுறோம். நாங்கள் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இது நான் 1.5 சுண்டு உளுந்து போட்டுனான். இப்போ இதுக்கு சரியான அளவு நான் சொல்லிடலாம். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கூட விட்டு அரைச்சா கூட வேணும். தண்ணி கொஞ்சம் குறைச்சிங்கண்டா, இது இன்னும் தண்ணியை குறைச்சி அரைச்சிங்கட்டா மாவு குறைய வேணும். இதை குறைக்கிறத பொறுத்து தான் நீங்கள் போடுற மாவரும். இப்போ இது நண்டியாச்சு. இதுக்குள்ள நாங்கள் எள்ளு போடுவோம். இது கழுவி துப்புரவாக்கி வச்சுக்க எள்ளு. இதையும் போட்டு நாங்கள் முதல் அரைச்சி வச்ச மிளகு சீரகம் இதையும் போடுவோம். கொஞ்சம் உழைப்பு இருக்கும். அப்போ இதை நாங்கள் முதல்ல இதுக்குள்ளே கலந்துட்டோம்னா மாவோட கலக்கேக்கில் எல்லா இடமும்
வரும். இப்போ கரைச்சிட்டு நாங்கள் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடியப்ப மாப்பத்துக்கு குழைச்சி எடுக்கணும். இறுக்கமாக குழைக்கப்படாது. இடியப்ப மாப்பத்துக்கு குழைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இது தீபாவளிக்கு நாங்கள் செய்கிற 2வது பலகாரம். பார்த்து போட்டு குழையுங்கோ. இப்போ நாங்கள் உப்பு முதல் அளவு பார்க்காம தானே போட்டு நாங்கள் மிளகு சீரகத்தில் இனி நீங்கள் இந்த நேரத்தில் ஒருக்கா உப்புண்ட அளவாக பார்க்கணும். பார்த்துட்டு உப்பு காணாட்டி உப்பை போடணும். இன்னும் போடலாம். அதெல்லாம் இடியப்பமா மாதிரி ஒரு உருளை மாதிரி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் குழைச்சி இப்படி எடுத்துட்டோம். இந்த பதத்துக்கு எடுத்துட்டோம். இது உளுந்தும் அவிச்ச கோதுமைமா, எள்ளு, மிளகு சீரகத்தூள், உப்பு இவ்வளோந்தான், சித்த மிளகு இஞ்சி தரைச்சி இவ்வளோந்தான் போட்டு குழைச்சி அந்த உளுந்தரைச்ச ஈரத்துக்குள்ளேயே அந்த மாவை போட்டு குழைச்சி எடுத்துனாங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்யணும். ஒரு காய்ச்சுண்டு அரைச்சுண்டு போட்டு செய்து பாருங்க முதல் வேணும். இதில் நாங்கள் அச்சுக்குள்ள உரலுக்குள்ள எண்ணெயை பூசி 3 ஓட்டை உள்ள முறுக்குள்ள எடுத்து முறுக்கு வச்சு இதுக்குள்ள போட்டுட்டு இதில் எண்ணெயை பூசி வச்சுருக்குறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுட்டு புளிய போகிறோம். அப்போ நாங்கள் இடியப்பத்தட்டுக்கும் எண்ணெய் பூசி வச்சுருக்குறோம். இதில் பொடிவோம். இப்படியே சின்ன சின்னனா புளியும் உங்களை விரும்பின சைஸுக்கு புளியுங்க. இது உங்களுக்கு நேராக தாழ்ச்சிக்கெல்லாம் புளியது மட்டும் நேரையே புளியுங்கோ. இல்லாட்டி இப்படி ஒன்றில் புளிஞ்சு புளியலாம். இல்லாத காண்டியில் பின்பக்கத்தில் புளிஞ்சு எடுக்கலாம். இப்போ எல்லாம் கொதிச்சுட்டு சின்ன துணி மாவை போட்டு பார்க்கல கொதிச்சுட்டுது. ஒன்றா கலட்டி மெல்லமாக அப்படியே கலட்டி போடுங்க. மெல்லமாக இதை இப்படியே மெல்ல ஒன்றா சுட்டு எடுங்க. பொன்னிறமாக வந்தோடனே எடுங்க. நேரவே புளியலாம். நேரவே புளிய தெரிஞ்சாக்கள் இப்படியே நேரவே புளிஞ்சு விடுங்க. இப்போ நேர புளியலும் பண்ணாக்கள் நேரையே தாச்சிக்கில் புளிஞ்சுங்கன்னா சுவம் பெரிய பெரிய முறுக்கா வேணுமெண்டா பெரிய உங்களுக்கு விருப்பமான சைஸில் சுட்டு எடுக்கலாம். இது நேர போடைகளை பெருசாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அப்படி எடுத்து எடுக்கலாம். நீங்கள் சின்னனா வேணுமெண்டா சின்னனா பிடிக்கலாம். பெருசாக வேணுமெண்டா பெருசாக பிடிக்கலாம். இப்படியே வச்சுக்கிங்க நேரடியாக பண்ணுவோம். இது சுவம் ஒன்றுக்குள்ள போட்டு பண்ணிக்கலாம்னாக்கா இப்படி பண்ணிக்கலாம் சுவம். இது ஒரு சிவந்த பிறகும் அதுக்கு பிறகு ஒரு இந்த கலர் வர மட்டும் விடணும். இதையெல்லாம் மற்ற பக்கம் திருப்பி விடுங்க. இது நீங்கள் உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் சின்ன செய்யணுமெண்டா சின்ன செய்யுங்க. கொஞ்சம் பெருசாக செய்யணுமெண்டா பெருசாக செய்யுங்க. இந்த பதம் நீங்கள் முறுக்கு வெந்துட்டு எடுக்கப்படாது. இது ஒரு வெள்ளன்றமாக இருக்கும், சிவப்புன்றமாக வரும். அது அப்போ இது நல்ல வடிவாக முருகி வரும். இப்போ நீங்கள் சிவப்புன்றமாக வரும் பொறுமையாக இருந்து நீங்கள் பொறிக்கணும். பாருங்கோ சிவந்து வந்திருக்கு. நல்ல எண்ணெயை இதண்டி போட்டு. ஆனால் இந்த இது எண்ணெய் இழுக்காது. இந்த முறுக்கு ஒரு சொட்டுமே எண்ணெய் இழுக்காது. நீங்கள் இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னா பாருங்க ஒன்றுமே இந்த வைக்கிறேன். கூட பேப்பரும் இருக்கல இப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிவந்தாத்தான் இந்த முறுக்கு இப்படி நீங்கள் முறுக்கி வைக்கல இப்படி வரும்.
இது நல்ல உளுந்து மணமும் அந்த நீங்கள் வறுத்த உளுந்து போடுற வகை இந்த உளுந்தில் ஒரு நாளை செய்து பாருங்க அப்படி இருக்காண்டு நல்ல உளுந்து மணமும் ருசியும் சரியான வித்தியாசம் இருக்கும் மற்ற முறுக்குக்கும் இருக்கும் செய்து பாருங்க இப்படியே எல்லாத்தையும் பொறித்து எடுக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்தீங்கன்னா இப்படியே வரும் இந்த பாருங்க சொட்டு எண்ணெய் முழுக்கேட்ட வரும் இதே போல் நீங்களும் செய்யுங்க நீ மீண்டும் அடுத்த பலகாரத்தோடு சந்திப்பேன் ஒரு எண்ணெயும் முழுக்கேட்ட பாருங்க